ஆனால் விடாமல் ஃப்யூச்சராக உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ வருமானமே வர வேணாலும் பரவாயில்ல, 1 வருஷம் ஆச்சுங்க எனக்கு மாதம் 5000 ரூபா சம்பாதிக்கிறது 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாக நான் என் கையிலேருந்து காசு போட்டுக்கிட்டு இருக்கேன்றதுனால நான் விட்டுருந்தேன்னு வைங்க ஹோட்டல் ஃபீல்டு, இன்றைக்கும் நான் ஓட்ட செடி தான் வித்துட்டு இருப்பேன் சைதாப்பேட்டையில். நான்லாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண உடனே 6 மாதம் ஒரு கடையில் போய் வேலைக்கு போனேன். ஐ வென்ட் டு ஜாபுங்க. ஏன்னா எல்லா வேலையும் அங்கே செஞ்சேன். தைரியம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஒரு திமிருன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு கரெக்டான வார்த்தை வரமாட்டேங்குது. என்னதான் ஆனாலும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் பிறந்தோம் இறந்தோன்னு இருந்தால் அப்புறம் உங்களுக்கும் ஆடு மாடு பண்ணிக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஆடு மாடு பண்ணி என்ன செய்யுது? தூங்குது, ஏந்திரிக்கிறது, மேயுது, தூங்குது, இன்னொன்று கூட தூங்குது, ஏந்திரிக்குது, மேயுது, பேளுது. டிசிப்ளினே இல்லாத ஒரு ஆள் நான். டிசிப்ளின்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்கக்கூடிய ஆள் நான். ஆனால் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிட்டேன். டிசிப்ளின் வந்தேன், டிசிப்ளின் ஆக்கினேன் என்னுடைய லைஃப் ஸ்டைலில். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு. கடன் வாங்கி தொழில் செய்யலாமா? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. அது செய்யலாமா செய்யக்கூடாது? உங்களுக்கு வாழ்க்கையில் வீணாக போகணுமா கேட்குறவங்க இல்லை சார். நீங்கள் வாழ்க்கையில் நாசமாக போகணுமா கேட்குறேன். இல்லை சார். நீங்கள் உங்கள் வீட்டில் நைட்டு டயர் கட்டி தூக்கில் தொங்கணுமா? இல்லை, வட்டி காசு மட்டும் வாங்கினேன். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் அரேபியன் கார்டனுடைய மேனேஜிங் டைரக்டர் அப்துல் நபீல் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நிறைய பேருக்கு நிறைய ஐடியா இருக்கும். ஓகே. தொழில் செய்யணும், பெரிய ஆளாக வரணும். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு கம்பெனியில் நம்ம சம்பளம் வாங்குறத விட சுய தொழில் செஞ்சு முன்னேறலாம், நம்மளும் பெரிய ஆளாகலான்ற ஒரு எண்ணம் இருக்கும். தொழில் செய்ய என்ன வழிமுறையை நம்ம பின்பற்றணும்? ஒரு க்ரைட்டீரியா இருக்கா? இல்லை யார் வேணாலும் தொழில் தொடங்கலாம், எப்படி வேணாலும் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஐடியாலஜியில் நிறைய பேர் இருக்காங்க. அது தவறா சரியா? சாய்ஸ் பப்ளிக்கிட்ட தான் இருக்குது. இப்போது ஒரு நியாயமாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அவங்களால கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. அவங்களுக்கு கனவுகள் நிறைய இருந்தால், கோடீஸ்வரன் ஆகணுன்ற ஆசை இருந்தால் அவங்க பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க இலக்கை அடைய முடியும், கோடீஸ்வரன் ஆக முடியும். ஓகே. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் போயிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்களுக்கு ஜாபு பெட்டர். நிறைய கனவுகள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கோடிகளில் சம்பாதிக்கணும், உலகம் முழுக்க சுற்றணும், குடும்பத்தோடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றணுன்றவங்க பிஸ்னஸ்குள்ளே தான் போய் ஆகணும். நிறைய பேருடைய எண்ணம் என்னென்னா, நிறைய படிச்சுட்டேன்னா அவங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம், அவங்க கனவுகள்லாம் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நிறைய பெற்றோர்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தால் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. நிறைய படிக்கிறதுனாலையும் அவங்க அவங்க கனவுகளை நிறைவேற்றிக்க முடியாது, அவங்க கோடீஸ்வரன் ஆக முடியாது. நிறைய பணம் இருக்கிறவங்களாலையும் ஆக முடியாது. ஓகே. இப்போ நல்லா படிக்கிறவங்க அவங்களால பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும்னா, ஏன் டீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் 2 வீலரில் வராங்க? ஏன் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் இன்றைக்கும் ஒரு மாருதி 800 வராங்க இல்லையா? நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க ஸ்கூலில், என்னுடைய அனுபவத்திலேயே ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பையன் காலேஜில் கோல்டு மெடல் வாங்கின பசங்க என் அனுபவத்திலேயே இன்றைக்கி 10,000 20,000 30,000 ரூபா சம்பளத்தில் வேலையில் இருக்காங்க. ஆனால் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு மெடல் வாங்கினவங்களெல்லாம் அவங்க கம்பெனியில் வேலைக்கு வச்சுருக்காங்க. ஸோ வெறுமனே படிப்பு இருந்தால் மட்டும் அவனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. பணம் இருந்துட்டனா ஜெயிச்சிடலான்னு கேட்டால் அதுவும் முடியாது. என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அதானே. ஸோ பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும்னா அதானே உங்களுடைய வழிமுறை பண்ணணும். ஆமாம். அதுக்கு அவங்க ஒரு சரியான இலக்கை நிர்ணயிக்கணும். அதாவது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதுல ஒரு தெளிவு இருக்கணும், திட்டமிடல். ஆமாம். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட அது இல்லை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நான்லாம் பிஸ்னஸ் பண்ணும்போது அட்வைஸ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லைன்னு ஏங்கியிருக்கேன். ஓகே. ஐடியா கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு தட்டி கொடுத்து உன்னால் முடியுண்டான்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ ஆள் இல்லைன்னு ஏங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்கிறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த ஜென்ஸி எல்லாம் பார்த்திங்கன்னா அட்வைஸை கேட்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை.
இன்டெலெக்சுவலாக அவங்கள அப்படி நினச்சிக்கிறாங்களா? ஆமாம், அவங்க என்ன அது எனக்கு தெரியல. நான் ரொம்ப டீப்பாக போய் அவங்க நினச்சிக்கிறாங்களா இல்லையா, உண்மையாகவே அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல. பட் ஆனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா, ஃபார் த யங்ஸ்டர்ஸ், அனுபவம் உள்ளவங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க கிட்ட கேளுங்க, தோத்தவங்க கிட்ட கூட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கோங்க. நாலேஜ் தான் ஃபஸ்ட்டு வேணும் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, ஒரு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. நாலேஜ் இல்லைனா அவங்க சக்ஸஸ் ஆகவே முடியாது. நிறைய பேர் வந்து வெறும் யூடியூப் நாலேஜை வச்சுக்கிட்டு இந்த என்னமோ சொல்கிறாங்களே, என்ன சேட் அது, சாட் ஜிபிடி, அந்த ஏஐ எல்லாம் அந்த நாலேஜை வச்சு அவங்க ஆரம்பித்து சக்ஸஸ் ஆகிடலாம் நினைக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. அவங்களுக்கு வந்து களத்தில் இறங்கி அவங்க விளையாடினா தான் அந்த விளையாட்டில் அவங்க சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். வெறுமனே நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஃபுட்பால் ஆடிக்கிட்டு களத்தில் போய் நீங்கள் ஃபுட்பால் சாம்பியன் ஆக முடியுமா? ஆகவே முடியாது. ஆமாம், நான்லாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண உடனே 6 மாதம் ஒரு கடையில் போய் வேலைக்கு போனேன். ஐ வென்ட் டு ஜாபுங்க. ஏன்னா எல்லா வேலையும் அங்கே செஞ்சேன். 6 மாதத்தில் எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு 4 டேபிள் 16 சேர் போட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் நான் ஒரு நாட்டுக்கு போனால் என் மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அந்த ஓனர்ஸ் கிட்ட கேட்டு உள்ள கிச்சன்லலாம் போய் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதில் நான் அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இலக்கை நிர்ணயிக்கணும், எங்கே போகணும், என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு தெளிவு வேணும். 2வது நாலேஜ். இது 2ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ். ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணுன்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும்னா நீங்கள் மெதுவாக கூட போங்க, ஆனால் விடாமல் போங்க. ஓகே. விட்டு ஆரம்பிச்சா நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே முடியாது. விடாமல் போங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். 2வது ஃபோக்கஸ். இதை ஆரம்பிக்கிறது, இதை கொஞ்ச நாள் பண்ணுறது, இதை விட்டுட்டு அதை ஆரம்பிக்கிறது, அதை கொஞ்ச நாள் பண்ணுறது, அதை விட்டுட்டு இதை ஆரம்பிக்கிறது, இப்படின்னு பண்ணாலும் சேர்க்க முடியாது. ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிட்டீங்க, இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்க. அந்த பண்ணணும்னு டிசைட் பண்ணதை விடாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சக்ஸஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, கடவுள் எங்கே வச்சுருக்கான்னு தெரியாது. கிட்ட போயிட்டு ஐயோ இது இவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு வேலைக்கு ஆகுது விட்டவங்க தான் 90%. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் அந்த இலக்கை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. ஃபோக்கஸ்டாக வேலை செய்யணும், விடாமல் வேலை செய்யணும். மாற்றி இப்போ நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் உங்களுக்கு டல்லாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறீங்க, அப்புறம் அங்கே செட் ஆகல நீங்கள் வேறு ஏதாவது வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. சேனல் வச்சுருக்கீங்க, இப்போ வேணால் ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் விடாமல் ஃப்யூச்சராக உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ வருமானமே வர வேணாலும் பரவாயில்ல, 1 வருஷம் ஆச்சுங்க எனக்கு மாதம் 5000 ரூபா சம்பாதிக்கிறது 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாக நான் என் கையிலேருந்து காசு போட்டுக்கிட்டு இருக்கேன்றதுனால நான் விட்டுருந்தேன்னு வைங்க ஹோட்டல் ஃபீல்டு, இன்றைக்கும் நான் ஓட்ட ஜெட்டி தான் வித்துட்டு இருப்பேன் சைதாப்பேட்டையில். ஏன்னா அதுதான் நான் செஞ்ச வேலை முதல்ல. ஓகே, புரியுதா? விடாமல் செய்யணும், ஃபோக்கஸ்டாக செய்யணும். மாற்றி செய்யாமல் ஃபோக்கஸ்டாக செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சார், இப்போது ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை செய்கிறோம், ஒரு மாத சம்பளம் வாங்குகிறோம். சரி. திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா வருது, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ சம்பளத்தை விட்டால் அடுத்தது குடும்பம் பண்ண முடியாது, கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இதெல்லாம் கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்? சாய்ஸஸ் தட் பர்டிகுலர் பர்சன். சாய்ஸ் உங்களுக்கு தாங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கணும்னா பிஸ்னஸ் பண்ணால் தான் முடியும். பிஸ்னஸில் ரிஸ்க் இருக்குது தான். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும், உங்களுக்கு கட்ஸ் இருக்கா, உங்களுக்கு என்ன சொல்கிறது, தைரியம் இருக்கா, உங்களுக்கு அந்த ஒரு திமிருன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு கரெக்டான வார்த்தை வரமாட்டேங்குது. என்னதான் ஆனாலும் பார்த்துக்கலாம். வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தானேங்க, இல்லையா? விளையாடி பார்க்க வேணாமா? ஜஸ்ட் பிறந்தோம் இறந்தோன்னு இருந்தால் அப்புறம் உங்களுக்கும் ஆடு மாடு பண்ணிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும், இல்லையா? ஆடு மாடு பண்ணி என்ன செய்யுது? தூங்குது, ஏந்திரிக்கிறது, மேயுது, தூங்குது, இன்னொன்று கூட தூங்குது, ஏந்திரிக்குது, மேயுது, பேழுது, தூங்குது, ஏந்திரிக்குது, மேயுது, பேழுது. இப்படி ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கே இருந்தால் அப்புறம் ஆடு மாடுக்கும் பண்ணிக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும்ல. ரிஸ்க் எடுக்கணுங்க லைஃப்பில். ஒரே ஒரு லைஃப் தானேங்க. என்ன சாப்பாடு எப்படியும் நம்மளுக்கு வந்துருங்க, சாப்பாடு வந்துடும். கடவுள் நம்மளை படைச்ச எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துருவான். ஜெயிக்கணும்னா ரிஸ்க் எடுக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸில் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். தைரியமாக நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள், பேக்கப் பட்டு ஒரு வருஷத்துக்கு பேக்கப் பட்டு வச்சுருங்க. இப்போ உங்கள் பெற்றோர்களுக்கும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் 1 வருஷத்துக்கு ஸ்கூல் ஃபீஸு, அந்த பேக்கப் கண்டிப்பாக வேணும். அவங்க உங்களால் கஷ்டப்பட்டுறக்கூடாது. 1 வருஷத்துக்கு பேக்கப் வச்சுட்டு இறங்கி அடிங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயம். ஆனால் டவுட்டோடு மட்டும் இறங்கிடாதீங்க. ஓகே, தோற்றுருவோமான்னு நினச்சி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தோற்றுருவீங்க. ஜெயிச்சிருவேன்ற எண்ணத்தோட தைரியமாக இறங்குங்க. யோசிச்சுக்கிட்டு இருந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இறங்கிடுங்க.
மைண்டில் பிஸ்னஸ் பண்ணணும், ஜெயிக்கணும், சாதிக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா இறங்கிடுங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இதில் தோல்விக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒழுக்கம் இல்லைன்னா தோற்றுருவீங்க. நிறைய காரணம் இருக்குது. அதில் முதல் காரணம் ஒழுக்கம். தொழிலில் ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம்னா பல விஷயங்கள் இருக்கணும். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது வரும். ஆரம்ப கட்டத்தில் பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணோம், நல்லது கெட்டதை ஃபேமிலியில் நல்லது கெட்டதை சாக்ரிஃபைஸ் பண்ணோம். அது லைன் நிறைய சொல்லலாம். ஒரு கட்டம் வரைக்கும் எப்போ உங்கள் பிஸ்னஸில் ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகுதோ, எப்போ சிஸ்டம் உங்கள் பிஸ்னஸை கொண்டு போகுதோ, அப்புறம் நீங்கள் ரிட்டையர்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு வந்துடும். சிஸ்டம் கிரியேட் பண்ணாத பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே கிடைக்காது. நீங்கள் நைட்டு, அதாவது வெளிநாட்டில் இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் பிஸ்னஸ்லேருந்து பணம் போயிட்டு இருக்கணும். நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கணும் அமெரிக்காவில், இங்கே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கணும். அதுதான் சிஸ்டம் கிரியேஷன். நான் கிரேஸ் ஆஃப் காட் அதை கிரியேட் பண்ணிட்டேன். அதனால் நான் இன்றைக்கி ஜாலியாக இருக்கேன், எந்த கவலையும் இல்லை. மை சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். அந்த சிஸ்டம் எதனால் கிரியேட் ஆச்சு தெரியுமா? என்னுடைய டிசிப்ளின், என் லைஃப்பில் டிசிப்ளினே இல்லாத ஒரு ஆள் நான். டிசிப்ளின்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்கக்கூடிய ஆள் நான். ஆனால் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிட்டேன். டிசிப்ளின் வந்தேன், டிசிப்ளின் ஆக்கினேன் என்னுடைய லைஃப் ஸ்டைலை. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. தொழில் செய்யணும் ஆசை இருக்குது, கடன் வாங்கி தொழில் செய்யலாமா? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, அது செய்யலாமா செய்யக்கூடாதா? உங்களுக்கு வாழ்க்கையில் வீணாக போனோமா கேட்குறேன் உங்ககிட்ட. இல்லை சார். நீங்கள் வாழ்க்கையில் நாசமாக போனோமா கேட்குறேன். இல்லை சார். நீங்கள் உங்கள் வீட்டில் நைட்டு கயிறு கட்டி தூக்கில் தொங்கணுமா? இல்லை இல்லை. இப்போ வட்டி காசு மட்டும் வாங்கிடாதீங்க. ஆமாம், வட்டிக்கு காசு வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்கள் நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், என்ன தூக்கம் போயிடும். கொஞ்சம் ஏமாந்தா உயிரே மான மரியாதை உள்ளவனாக இருந்தால் தூக்கில் தொங்க வேண்டியது தான். ஓகே. பறக்கத்தே இருக்காது வியாபாரத்தில். பறக்கத்துன்னு சொல்லுவாங்க அரபியில். இப்போ அது வளரவே வளராதவங்க வியாபாரம். உங்கள் ஐடியா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், முழுமையான நம்பிக்கை இருந்தால், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டிலேயே லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. லட்சங்கள்லையும் கோடிகளையும் வந்து கொட்டுறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. உங்கள் ஐடியா மேலே உங்களுக்கு நம்பிக்கை. நீங்கள் ரிப்போர்ட்டர் தானேங்க. ஓகே. சினிமாவில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாருல ப்ரொடியூசர், எதை பார்த்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு? ஒரு டைரக்டர் மேலே தானே நம்பிக்கை. கதையை கேட்டு கோடிகளில் போடுறாருங்க. ஐடியா மட்டும் இருந்தால் பத்தாது, அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்குள்ள திறமையும் உங்களுக்கு இருக்கணும். அதனால் என்ன கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. நீங்கள் அதை ப்ரெசன்ட் நல்லா பண்ணால் உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவங்க கூட நம்ம ஜாயின் பண்ணோன்னு உங்களுக்கு உங்கள் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு டிமாண்ட் இருக்கும். ஆயிரக்கணக்கான நாள் வந்து முன்னுக்கு வருவாங்க, நான் போடுறேன். எப்போனா நீங்கள் பண்ண போகிறது மேலே முழுமையான நம்பிக்கை எப்போ உங்களுக்கு வரும்போதோ அது உங்களுடைய வார்த்தையிலையும் முகத்திலையும் தெரியும். அது தெரிஞ்சால் அது தெரியுங்க. ஒரு இன்வெஸ்டருக்கு பணம் வச்சிருக்கிறவனுக்கு அது தெரியும். நீங்கள் ஆக்ரோஷமாக பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும்போது, இவனை விட்டுறக்கூடாதுப்பா, இவன் ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருணும்பா காசை, இவன் மூலியமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்பான்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை வர வைக்கணும்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணோன்னா உங்களுக்கு பிலீஃப் இருக்கணும் உங்கள் ப்ராஜெக்ட் மேலே. கோடீஸ்வரன் ஆகணும்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஆமாம். ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? போய் எங்கேயாவது எந்த துறையை நீங்கள் இப்போ தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அது கூட தெரியாதுன்னா அவன் பிஸ்னஸ்க்கு வர வேணாம், அவன் வேலைக்கே இருந்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு மக்கள்லாம் பிஸ்னஸில் ஒன்றும் சக்ஸஸ் ஆக முடியாது. என்ன பண்ணணும்னு அவன் நீ வேர்களில் வியாபாரம் கூட பண்ணியா, வேர்களில் வியாபாரம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கணும்ல. நீ ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணணுன்னா பண்ணு. நீ மீன் வளர்க்கணும்னு நினச்சா, என்னுடைய துறை இருக்குல்ல, ரெஸ்டாரண்ட் ஃபீல் பண்ணுறேன், ரெஸ்டாரண்ட் ஒன்று திறக்கணும்னா 100 பேரோடைய ஹெல்ப் எனக்கு தேவை. இன்டீரியர் டெக்கரேட்டரோட ஹெல்ப் தேவை. இன்டீரியர் டெக்கரேட்டர் இன்னைக்கு என்னுடைய இன்டீரியர் டெக்கரேட்டர் என்ன மாதிரி 100 மடங்கு கோடீஸ்வரன். ஓகே, புரியுதா? ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி, அப்புறம் கிச்சனில் வந்து எக்ஸாஸ்ட் செட் பண்ணுறாங்கல்ல, இல்லை இந்த மாதிரி 100 கணக்கான ஆட்கள் சேர்ந்தாதான் ஒரு ரெஸ்டாரண்ட் உருவாகுது. டிஷ்யூ பேப்பர் சப்ளை பண்ணுறவன் ஒருத்தன், தண்ணி சப்ளை பண்ணுறவன் ஒருத்தன், க்ரோசரி சப்ளை பண்ணுறவன் ஒருத்தன், பில்லிங் மிஷின் பண்ணுறதுக்கு ஒருத்தன், சிசிடிவி கேமரா பண்ணுறதுக்கு ஒருத்தன். இதெல்லாம் பிஸ்னஸ் தான்.
இதில் 100 பேர் இருக்காங்கன்னா 50-60 பேர் வந்து என்னை விட ஜாம்பவான்கள். பிஎம்டபிள்யூல தான் வராங்க என்னுடைய சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறவன். புரியுதாண்ணா? புரியுது. நீங்கள் எதை வேணா தேர்ந்தெடுத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. எதில் வேணா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பண்ணோன்னு நினைக்கிறத நீ போய் எங்கேயாவது இருந்து கற்றுக்கோ. உங்கள் அப்பா கிட்ட ₹1,00,00,000 இருக்குன்றதுனால நீ வந்து உனக்கு ஒரு பேஷன் ஆரம்பிச்சிடாத. நீ வாழை சுருட்டி மூடி வச்சுக்கிட்டு வாழையும் மூடிக்கிட்டு போ. ஒரு வருஷம் இந்த சேட்டுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய மார்வாடிஸு, இந்த குஜராத்தி கம்யூனிட்டி, ஜெயின் கம்யூனிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த பையன் படிச்சு முடிஞ்ச உடனே வேற கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புவோம். கொஞ்ச நாள் போய் கற்றுட்டு வரேன். ஆமாம், மினிமம் 2 வருஷம் அங்கே வேலைக்கு போய் எல்லா பேசிக்லேருந்து நான் பார்த்துருக்கேங்க. சவுகார்பேட்டையில் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பெரிய 1000 கோடி இருக்கும். அவன் வந்து இங்கே மாப் போட்டுட்டு இருப்பான். அந்த மாதிரி நம்ம பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டு ஆரம்பித்தாதாங்க சக்ஸஸ் ஆக முடியும். எல்லாம் கற்றுக்க முடியுமா ஒரு வருஷத்தில்? முடியாது. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையானது கற்றுக்க முடியும். மீடியாவில் வராங்க, அப்படியே ஒருத்தர் 2 பேர் சினிமாவில் இந்த ஒரு டைரக்டர் கீழே வேலை செய்யாமல் சக்ஸஸ் ஆகிட்டோன்னே எல்லாரும் நினப்பு நம்ம யாருக்கிட்டையும் வேலை செய்ய வேணாம்ப்பா, நம்ம டைரெக்டாக படம் எடுத்துடலான்றாங்க. அந்த மாதிரிலாம் 1-2 ரொம்ப ராருங்க. அதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லை? அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது ஆனால் 99.9% வந்து ஃபெயில் தான் ஆகும் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால். 0.1% 1-2 பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஏதோ விதத்தில் அவங்க யாருக்கிட்டையும் வேலை செய்யலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது அவங்க கற்றுருப்பாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மேக்ஸிமம் ஒரு 90% வந்து ஃபெயிலியர். ஆமாம், அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் தைரியமாக இறங்கி பண்ணியிருக்கீங்க. இதில் எப்படி சார் சக்ஸஸ் ஆகிறது ஃபுட் இண்டஸ்ட்ரியில்? ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவங்க ராங் பிளேஸை சூஸ் பண்ணுறது. நான்லாம் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ராங் பிளேஸை சூஸ் பண்ணுறது. 2வது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதில் ஒரு மித்து இருக்குது. நான் மித்துன்னு தான் சொல்லுவேன். ஸ்டாஃப்ஸ் நிற்க மாட்டாங்க அப்படின்னு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் மாற டேஸ்ட் மாறிக்கிட்டு இருக்கும். கஸ்டமரும் விட்டு போயிடுவாங்க. ஸ்டாஃபை வந்து சரியாக பார்த்துக்கிட்டா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஓகே, என்கிட்ட 4 ஸ்டாஃப் தான் இருந்தாங்க முதல்ல. 4 டேபிள், 16 சேரு, 4 ஸ்டாஃப். கிச்சன் ஸ்டாஃப் 2, சர்வீஸ் ஸ்டாஃப் 2. அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். அந்த 4 பேர் தான் இப்போ இன்றைக்கி 500 பேர் எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டாஃபை நல்லா பார்த்துக்கிட்டா, நல்ல இடத்த சூஸ் பண்ணால் பேக்கப்புக்கு இப்போ ஒரு 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதே 50 லட்ச ரூபா அவங்க பேக்கப் வச்சுருக்கணும். முதல் 6 மாதம் 1 வருஷம் பிஸ்னஸே இருக்காது. கையிலேருந்து தான் ரெண்ட்டு கொடுக்கணும், கையிலேருந்து தான் சம்பளம் கட்டணும், கையிலேருந்து தான் இபி பே பண்ணணும்னு மைண்ட் செட்டோடு தான் ஆரம்பிக்கணும். டே 1லேயே பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆனால் டே 1லேருந்தே பிஸ்னஸ் பிக்கப் ஆகலைனாலும் 6 மாதம் 1 வருஷம் அவன் அந்த சம்பளமும் வாடகையும் மற்ற செலவுகளெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பேக்கப் டெஃபினட்டாக வச்சுருக்கணும். பேக்கப் இல்லாமல் இருக்கிற 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணி கிராண்டாக திறந்துடுறாங்க. முதல் மாதம் எல்லாரும் கஸ்டமர் வருவாங்க. ஏன்னா ஒரு புதுசாக ஆரம்பித்தா எல்லாரும் ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. இதை பார்த்து இந்த கூட்டத்தை பார்த்து நம்ம அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா 4 பிரான்ச்சுக்குள்ளே அட்வான்ஸாக கொண்டு போய் கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு மாதம் ஆஹா 50 லட்சம் நடந்துருச்சான். அடுத்த மாதம் அது அப்படியே 25 லட்சம் ஆகும். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே அது 5 லட்சம் ஆகும். அதுக்கப்புறம் 1 லட்சம் ஆகும். அதுக்கப்புறம் அவனால் வாடகையும் கட்ட முடியாது, சம்பளமும் கொடுக்க முடியாது. அவன் கடையை மூடிட்டு ஆள் எங்கே போகிறதுனே தெரியாமல் எஸ்கேப் ஆன கதைகள்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது. பேக்கப்பே இல்லாமல் ஆரம்பிக்கிறது. 1 கோடி ரூபா கையில் இருக்குன்னா தயவுசெய்து 1 கோடியும் கடையில் போடாத. 50 லட்ச ரூபாய்க்கு துறேன், 50 லட்சம் கையில் வச்சுக்கோ. 5 லட்ச ரூபா மாதம் செலவுக்கு வை, பேக்கப்புக்கு. 6 மாதம் 1 வருஷத்தில் நீ கன்சிஸ்டண்டாக நல்ல ஃபுட்டு கொடுத்தா, ஸ்டாஃபை நல்லா பார்த்துக்கிட்டா வெளியே வர்ற ஃபுட்டு நல்லா வரும். ஃபுட்டு நல்லா இருந்தால் கஸ்டமர் தேடி வரும். நல்லா கேட்டுக்கோங்க இதை. ஓகே, கஸ்டமர் தேடி வருவாங்க. நீங்கள் மூத்திர சந்தில் கூட திறந்துக்கோங்க. நல்ல ஃபுட்டு மட்டும் கொடுத்தா அந்த நாக்குக்கு அந்த ருசி பிடிச்சிருச்சுன்னு வைங்க, கஸ்டமர் தேடி வரும். அந்த நல்ல ஃபுட்டு கொடுக்கறது யார் கையில் இருக்குது? கிச்சன் ஸ்டாஃப் கிட்ட இருக்கு, செஃப் கிட்ட இருக்கு. அந்த செஃப்பை எப்படி வச்சுக்கணும்? நல்லா பார்த்துக்கிட்டா பாஸ் மாதிரி வச்சுக்கணும். நீ பிரியாணி சாப்பிட்டுட்டு அவனுக்கு கஞ்சியும் கூழும் கொடுத்தா அவன் என்ன கொத்தடிமையா? நீ அவனை நல்லா பாரு, அவன் உன்னை நல்லா பார்ப்பான். அவனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணு. என் ரெஸ்டாரண்ட்டில் என்னுடைய செஃப்புக்கு வந்து ஐ ஷேர் மை ப்ராஃபிட். ஓகே, புரியுதா நான் சொல்ல வருது? நிறைய இடங்கள்ல என்கிட்ட சொல்லுவாங்க, கூட்டம் ஜேன்னு இருக்கு, மாச கடைசியில் லாபமே இருக்க மாட்டேங்குது.
காரணம் இங்கே ஓட்டைகள் நிறைய இருக்குல்ல, ஓவர் ஹெட்ஸில் போய்கிட்டே இருக்கு. அதே லாபத்தில் சம்பளம் வாங்கிக்கடா, லாபத்தில் பங்கு வாங்கிக்கூடானா ஒரு ஓட்டை இல்லாமல் பார்த்துப்பா நம்ம செஃப்பு. இவ்வளோதாங்க சீக்ரெட்டு, வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து தொழில் தொடங்கணும், கோடீஸ்வரன் ஆகணுன்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களுடைய இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக் வந்து ரொம்ப நல்லாவே அமைஞ்சது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.